நாங்க சோழிங்கநல்லூர் மாவட்டம் 99 சட்டமன்ற தேர்தல் 2021 யார் ஓட்டு போட்டீங்க? 2021லயா? இப்ப வர்றது இந்த ஆட்சிக்கு தான் நாங்க போட்டோம். இல்ல 2021 ஓட்டு போட்டிருப்பீங்க இல்லையா? இப்ப திடீர்னு மாற்றம் கட்சியா வரணும்னு நினைக்கிறீங்க. எதனால நினைக்கிறீங்க? என்ன காரணம்? ஆக்சுவலா 2021ல கலைஞருக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம். ஏன்னா எங்களுக்கு எந்த இதுவுமே மருந்து எந்த இதுவுமே எங்களுக்கு பிரஸ்டீஜ் கொடுக்கல. ஏன்னா பஸ் ஃப்ரீயா கொடுத்துருக்காங்களே தவிர மத்தபடி எங்களை நின்னா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னா நிக்க மாட்டாங்க. அந்தந்த ஸ்டாப்புக்கு கரெக்டா நிக்க மாட்டாங்க. அது நின்னாதானே இதா இருக்கு. 1 ஹவருக்கு ஒரு வாட்டி தான் நிக்குது. அது பால் விலையில இருந்து கரண்ட் பில்ல இருந்து எல்லாமே ஹெவியா ஏறி இருக்குது. நாங்க மகளிருக்கு நாங்க ஃப்ரீயா கேட்கவே இல்லை. நாங்க எந்த இதுவுமே ஃப்ரீயா எங்களுக்கு வேண்டாம். எங்களுக்கு கரெக்டா வழிபடுத்தி போனா போதும். ஆனா எங்க அண்ணன் ஆட்சியில எங்களுக்கு கரெக்டா எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. எதிர்பார்க்கறீங்க அவர்கிட்ட என்ன எதிர்பார்க்கணுமோ எல்லாருக்குமே சரிபாகமா எங்களுக்கு செய்வாரு. இருக்கிறவங்களுக்கு இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி நாங்க மாற்றம் இது பண்ணல. புது ஆட்சி எங்களுக்கு தேவை. அதனாலதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். எல்லாமே மாறணும்னு அப்படின்னு இல்ல. அண்ணனை பொறுத்த அளவுக்கு நான் மட்டும் தான் பொழைக்கணும் கொள்ளணும் அப்படின்னு நினைக்கல. எல்லாரையும் பொழைக்க வைக்கணும் கொள்ளணும். ஏன்னா அவரு சினிமாலே நிறைய சம்பாதிக்கிறாரு. அத விட்டுட்டு நம்ம அரசியலுக்கு வராருன்னா யாருக்காண்டி வராது? அவரு நல்லா இருக்கிறதுக்காண்டி வராரா? இல்ல, மக்களுக்காண்டி நல்லா இருக்கிறதுக்காண்டி வராரு. மக்களுக்கு தேவை செய்யணும். என்னென்ன தேவையோ அது பூர்த்தி படுவாரு. அந்த இதுக்காண்டி தான் தேவைன்னு செய்யறதுக்கு வராரு. இல்லைன்னா அவரு குடும்பம் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு போயிருவாரு. எதுக்கு நம்மளுக்காண்டி தேடி வரணும்? அதனால புது ஆட்சி வரணும்னா அவரை கொண்டு வரணும். என்னோட ஓட்டு, என் ஃபேமிலியோட ஓட்டு எல்லாமே எங்க அண்ணனுக்கு தான் போடுவோம். ஆர்ப்பாட்டம் இது எப்பயோ நடத்த வேண்டியது. அத லைசன்ஸ் கொடுக்காம கொள்ளாம அத தள்ளி போட்டுக்கிட்டே இருந்து இப்ப கூட எங்கன்னா நடத்த விடுறாங்களா? ஒவ்வொரு வண்டியும் மறைச்சு நீங்க வரக்கூடாது. எதனால நீங்க போறீங்க? என்னத்துக்குனால போறீங்க அப்படின்னு எங்களுக்கு கொஸ்டின் கேக்குறாங்க. இதனால நாங்க என்னன்னா எங்களுக்கு போலீஸ் கூட தடை பண்றாங்க. நீங்க போக கூடாது, எதனால நீங்க போறீங்க கொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ஏன்னா நீங்க போனீங்கன்னா நாங்க அரெஸ்ட் பண்ணுவோம். நீங்க அரெஸ்ட் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க போய் தான் ஆவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்திருக்கிறோம். ஏன்னா அவரு நான் இது பண்றதுக்காண்டி வரல, எங்களுக்காண்டி அவருக்கு செஞ்ச கொடுமைக்காண்டி அந்த இதுக்காண்டி நாங்க வந்திருக்கிறோம். ஆர்ப்பாட்டம் பண்றதுக்காண்டி நாங்க வந்திருக்கிறோம். இன்னமேது யாருக்கும் நடக்க கூடாது. இந்த விஷயம் யாருக்கும் நடக்க கூடாது. ஓகே, ஒருவேளை விஜய் அண்ணா அரசியலுக்கு வரலன்னா யாருக்கு ஓட்டு போட நினைச்சிருப்பீங்க? நான் விஜய் அண்ணா அரசியலுக்கு வராட்டின்னா யாருக்கு ஓட்டு போட்டுருப்பேன்னு நினைச்சிருப்பீங்களா? நான் விஜயகாந்த் அண்ணனுக்கு போடுறேன்னு நினைச்சேன். ஓகேவா? ஏன்னா எனக்கு சின்ன பிள்ளையில இருந்து விஜயகாந்த் அண்ணன் ரொம்ப பிடிக்கும். விரும்பி நான் அவர் படம் எல்லாம் பார்ப்பேன். அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவை பிடிச்சாருன்னு கட்சிக்கு வந்தனால அவருக்காண்டி வரல, எங்களுக்காண்டி வராரு. அதனால அவரை தேர்ந்தெடுக்கணும். ஒவ்வொரு எல்லாருமே தேர்ந்தெடுத்து அவரை ஜெயிக்க வைக்கணும். ஆமா, 2026ல மாற்றம் வேணும். ஏன்னா புது ஆட்சி தேவை. அந்த 5 வருஷம் மட்டும் நம்ம ஓட்டு போடுறது நம்மளுக்கு அந்த சான்ஸ் கிடைச்சது. அந்த சான்ஸை மிஸ் பண்ணக்கூடாது. நல்ல ஆட்சி நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதனாலதான் எங்களை போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வேன்லாம் கட்டிட்டோம், வேன்லாம் ரெடி பண்ணோம்னா எங்களை போகாதன்னு சொல்லிட்டாங்க. எங்க வீட்டாண்டே ஒரே பிரச்சனை வந்துச்சு. அப்புறமா நாங்க என்ன பண்ணோம்னா எங்களால கிளம்பிட்டோம், வராம இருக்க முடியாது, நாங்க போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு வீட்டுல இருந்த காரு பைக் எல்லாம் எடுத்துட்டு ஆட்டோல ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்தோம்.